வெல்கம் டு சேஷாத் வேவ். கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் காதலிக்க நேரமில்லைங்க. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள அந்த பாடலின் சில நொடிகளை கேட்டதுமே ரசிகர்கள் கூஸ்பம்ஸ் ஆயிட்டாங்க. இந்தியன் 2 படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்காத நிலையில இசை வெளியீட்டு விழாவுக்கு பிறகு அனிருத்தை சோசியல் மீடியா முழுவதும் பயங்கரமா ட்ரோல் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்தியன் தாத்தாவே பேசுவது போன்ற ஏஐ வீடியோலாம் கூட வெளியிட்டு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. ஏ.ஆர். ரஹ்மான் போட்டிருந்தா மட்டும் என்ன பாட்டு சூப்பரா வந்திருக்குமா என அனிருத் ரசிகர்கள் முட்டு கொடுக்க, அவர்களுக்கு தலையில் நறுக்கென கொட்டு வச்சிருக்காங்க. 6க்கு அப்புறம் 7டா, ரகுமானுக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதி வணக்கம் சென்னை படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானாங்க. அவங்க இயக்கத்தில் வெளியான பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் ஓடிடி ரசிகர்களை வெகுவாவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். காளிதாஸ் ஜெயராம், தானியா, ரவிச்சந்திரன், கௌரி கிஷன், கருணாகரன் உள்ளிட்ட பலர் அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. சைக்கோ த்ரில்லர், போலீஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரியலுக்கு நடுவே அழகா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு ஊரோட அழகையை ரம்மியமாக காட்டி தற்கொலை எண்ணத்துக்கு எதிரான அற்புத படைப்பா பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் கிருத்திகா உதயநிதி இயக்கியிருந்தாங்க. ஜிபி பிரகாஷ், ரைசா வில்சன் நடிப்பில் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் உருவாகி வருது. ரவிச்சந்திரன், முத்துராமன் மற்றும் நாகேஷ் நடித்து வெளியான எவர்கிரீன் ஹிட் திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை. படத்தின் தலைப்பை அப்படியே வைத்து ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனனை நடிக்க வச்சு உருவாக்கியுள்ள படம் விரைவில் வெளியாகிறது. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காரு. தற்போது அந்த படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது. இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவுக்கு பிறகு தாத்தா வராறு பாடலை நெட்டிசன்கள் கலாய்த்து வரும் நிலையில் காதல் பொங்க சூப்பரான பாடலை தலைவன் ஏ.ஆர். ரஹ்மான் போட்டிருக்காரு, வந்து கேளுங்க என ரசிகர்கள் அந்த பாடல் கிளிம்ஸ் வீடியோவை ஷேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சைரன் படத்தில் ஜெயரவி பெப்பர் சால்ட் கெட்டப்புக்கு மாற்றி நடிக்க வச்சிருந்தாங்க. அவர் இப்போ ரொமான்டிக் பாயா நடிக்கலாம் என அழகாக அவரையும் திருச்சிற்றம்பலம் படத்துக்கு பிறகு நித்யா மேனனையும் ஊஞ்சல்ல ஆட வைத்து வீடியோவை வெளியிட்டிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. 1964ஆம் ஆண்டு ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான காதலிக்க நேரமில்லை படத்தை இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் செஞ்சாலும் பார்க்க கூட்டம் வருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான காமெடி படம். பாலையாவுக்கு நாகேஷ் கதை சொல்லும் அந்த காட்சிக்கு இணையா இன்னொரு காமெடி காட்சி வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அந்த படத்தின் பெயரை காப்பாற்றுவார் கிருத்திகா உதயநிதி என ரசிகர்கள் நம்புறாங்க. ஜெயம் ரவி ஹீரோவாக கம்பேக் கொடுக்கிறாரு என்று ரசிகர்கள் உறுதியாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.